வணக்கம். சித்தகேட் உணவை மருந்து உணவு. இன்னைக்கு ஒரு பெரிய ஷோரூமுக்கு போய் ஒரு சில பொருட்கள் வாங்கும்போது அவங்க பில் போடும்போது ஒரு 50+ பெரியவங்க அவங்க கையில போடும்போது கையில விரல்கள் எல்லாமே நிக்கடாருமா. அதாவது மென்குஷ்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. எப்போதும் சாதாரணமா உதட்டில் ஆரம்பிக்கும், கண்ணு பக்கத்துல ஆரம்பிக்கும். பொதுவா ஒரு சிலருக்கு வந்து கையில ஆரம்பிக்கும். அவங்களுக்கு மேபி இப்பதான் வந்திருக்கலாம். இப்போ கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா 10ல் 1 பேருக்குனாலும் இப்போ வெண்குஷ்டம் வர ஆரம்பிக்குது. அது மாதிரி 10க்குள்ள 1 பேருக்குனாலும் லிவர் சிரோசிஸ்ங்கிற நம்ம கல்லீரல் வீக்கம் இருக்கு, கல்லீரல்ல உள்ள நிறைய வடுக்கள் இருக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பிரெயின்ல மூளையில ரத்த கசிவு இருக்கு, ரத்த கட்டு இருக்கு. இது எல்லாமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த காலத்துல ஒரு 20 வருஷம் முன்னாடில இருந்து நமக்கு இப்போ டயபெட்டிஸ் ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே நீரிழிவு நோய் இருக்கு அப்படிங்கிறது பெருமையாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி பிபி இருக்கு அப்படிங்கிறதையும் நிறைய வீடுகளில் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒரு காலத்துல ஜெனட்டிக்கா இருந்தது, பரம்பரையா இருந்தது. இப்ப பரம்பரை இல்லாட்டி கூட நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்ம வாழ்வியல் முற்றிலுமா மாறுறதால 10ல் 1 பேருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு வருது. இது எல்லாமே முதல்ல ஜெனட்டிக்கா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு ஜெனட்டிக்கா வராட்டி கூட இப்ப நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு இதை விட்டுட்டு போக போறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா அந்த காலத்துலயே நம்ம சயின்ஸே ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு வரலாம், அப்படி பொண்ணுக்கு வராட்டி அவங்களோட குழந்தைகள் கூட வரலாம் அப்படிங்கிறது ஜெனட்டிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கு. சயின்ஸ் இதை நிரூபிச்சிருக்கு. அதே மாதிரிதான் இப்போ நிக்கடார்மா, வெண்குஷ்டமும் சொல்லலாம், வேற எந்த நர்வ்ஸ் பிரச்சனையும் சொல்லலாம், பிபியும் சொல்லலாம். எல்லாமே நம்ம ஜெனட்டிக்கா இப்போ பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போறோமோ இல்லையோ பெரிய நோயை விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா நமக்கு படலாம். இதை கொஞ்சம் கவனிச்சு நம்ம இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வாழ்வியல் முற்றிலுமா மாறுபட்டதா இருக்கணும். முதல்ல நம்ம முன்னோர்கள் செய்த மாதிரி அந்த வாழ்வியலை பின்பற்றாட்டி கூட சிறிது நாளும் அவங்க அணுகுமுறையோட கொஞ்ச நாளும் நம்ம ஒத்து போதுற மாதிரி கண்டிப்பா செய்யணும். முதல்லலாம் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி மால் நியூட்ரிஷன், உணவு பற்றாக்குறை, நியூட்ரிஷன் பற்றாக்குறை இருந்துச்சு. இப்போ ஓவர் நியூட்ரிஷன் இதுதான் நிறையவே இருக்கு. நிறைய உணவுகள், விதவிதமான உணவுகள், ஃபியூஷன் உணவுகள், மேலைநாட்டு உணவுகள் நிறைய சாப்பிடுறோம். இதுல இருந்து என்ன சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறதே கிடையாது. அதே மாதிரி நோய் வந்தோன்னே நவீன மருத்துவம் அணுகும் போது நிறைய மருந்துகளையும் எடுத்துக்கும் போது அதுலயும் கெமிக்கல்ஸ் உட்கொள்றோம். சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது மட்டும் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். ஒரு கெமிக்கல்ஸ் சாப்பிடும் போது நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்கறது இல்லை. எந்த ஒரு நவீன மருத்துவர்கிட்டே அணுகி அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரை தொடர்ந்து இது ஒரு 5 வருடம் 3 வருடம் சாப்பிட்டா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்டோம் அப்படின்னா அந்த மருத்துவரும் கண்டிப்பா இதுக்கு உண்மையான பதில் கண்டிப்பா சொல்லுவாங்க. இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். உணவை வந்து முற்றிலுமா இப்ப சாப்பிட்ற கெமிக்கல் கலந்த உணவு இல்லாம முடிந்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்மள பார்த்தா நம்ம குழந்தைகளும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்குறோமோ இல்லையோ, நோய் கொடுக்காம போனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா அமையும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கையில தான் இருக்கு, நம்மளை பார்த்துதான் வளர்றாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேளை உணவும் என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ருசியா சாப்பிட்றத வாரத்துக்கு ஒரு நாளா ஆக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணவுக்கு, நம்மளோட பாரம்பரிய உணவுக்கு, நம்மளோட சுத்தி விளையிற என்ன விளையுதோ அதை வந்து இயற்கையாக ஆர்கானிக்கா என்ன விளையுதோ, மருந்து தெளிக்காம பூச்சிக்கொல்லி இல்லாம என்ன விளையுதோ அதை மட்டுமே சாப்பிட்டாலே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதுக்கு உடம்புல உள்ள எல்லா ஹார்மோன்ஸும் சீரா சுரந்து இது அடுத்த வரும் குழந்தைகளுக்கு எந்த நோயும் விட்டுட்டு போகாத நிலைமை நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணும். ஆரோக்கியமே வாழணும். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேர் அணுகுங்க.